ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேகர் ஜான் வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். முந்தானத்து ஊருக்கு போயிட்டு நேற்று ஃபுல்லாக இருந்துட்டு இன்றைக்கி விடிய காலமே கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக நான்வெஜ் தான். நேற்று மத்தியானம் எங்கள் கோயில் முன்னாடி, எங்கள் வீட்டு முன்னாடியே சாப்பாடா நான்வெஜ்ஜு. அப்புறம் நைட்டு கோயிலில் ஊரசனமா அங்கேயே நான்வெஜ். எப்படா ஒரு தயிர் சாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு கறியாக சாப்பிட்டாச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டு வரும்போது இப்போ சிம்பிளான சமையல் வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாருங்கள், சூப்பரான இந்த தயிர் சாதம். நல்லா எப்படி கொலைய இருக்குதா, சூப்பரான தயிர் சாதம். அப்புறம் இதுக்கு வந்து சூப்பரான பொரியல் என்னென்னா பீன்ஸ் கேரட் பொரியல். அதுக்கப்புறம் என்ன ஒரு டிஷ் என்ன அப்படின்னா இந்த லெமன் ஊறுகாய். ஓகேவா, இவ்வளோதான் இன்னைக்கான சமையல். இவ்வளோ தூரம் ஊருக்கு எதுக்கு தெரியுமா போயிட்டு வந்தோம், அதை சொல்லணும்ல. முக்கியமான விஷயம் இந்த புதுமைக்காக தான் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன். அதாவது எங்கள் கோயில் நாடகம் ரொம்ப சூப்பராக இருக்குமா, போயிட்டு அதில் கொஞ்சம் புதுமை வாங்கிட்டு, என்ன அது வந்து ஒரு வருஷம் விட்டு அடுத்த வருஷம் தான் நாடகம். அது வரைக்கும் இந்த புதுமையை வந்து வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பேன். எனக்கு அது ஒரு நம்பிக்கை, அதனால் வச்சுருப்பேன். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் ஏதாவது கஷாயம் போடணும் அப்படின்னா இந்த இலையில ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்குவேன். அடுத்த நாடகம் அடுத்த 2 வருஷத்துக்கும் இந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டுப்பேன். இப்போ வந்து இது கம்மியாக இருக்கு. ஏன் அப்படின்னா பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி கொடுத்துட்டு வந்தேன்னா, அதனால் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 வருஷத்துக்கு பேத்த வேண்டியதுதான். ஓகேவா, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.